Hi everyone, நான் உங்கள் பிரபாகரன் ஃப்ரம் பிரபாஸ் MS ஆஃபீஸ். இந்த வீடியோவில் ஒரு சில இம்பார்ட்டண்டான ஷார்ட்கட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. 2-3 வீடியோஸ்க்கு பேக்கில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ஆல்ஃபபெட்டையும் கம்பைன் பண்ணும்போது லைக் கண்ட்ரோல் A கண்ட்ரோல் Bன்னு யூஸ் பண்ணும்போது நிறைய ஷார்ட்கட் இருக்குது. அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டில் A to Z வரைக்கும் என்னென்ன மாதிரியான ஷார்ட்கட்லாம் இருக்குன்றத ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க, நிறைய பேர் பார்த்துருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோவில் கண்ட்ரோலையும் நம்பர்ஸையும் யூஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான ஷார்ட்கட்லாம் இருக்குது, லைக் கண்ட்ரோல் 1 கண்ட்ரோல் 2ன்னு யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான ஷார்ட்கட்லாம் இருக்குது, அதோட எஃபெக்டிவ்னஸ் எப்படி இருக்க போகுது, எங்கெல்லாம் அது யூஸ் ஆக போகுது நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பார்த்தா மட்டும்தான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இன்ஸ்டன்சஸ் சேமாக வரும்போது ஓகே இந்த ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துடுங்க. கட்டாயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 1. கண்ட்ரோல் 1 அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்மட் செல்ஸ். ஒரு செல்லை நீங்கள் ஃபார்மட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் 1ன்ற கீயை யூஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன ஃபார்மட்டிங் இருக்கோ எல்லாமே வந்துடும். நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ இந்த ஃபார்மட்டிங் செல்லு நான் கீ பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் 1ன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன். கண்ட்ரோலை ஹோல்டு பண்ணிவிட்டு 1ஐயும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது ஃபார்மட் செல்ஸ்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். நம்பர் ரிலேட்டடான ஃபார்மட்டிங் பண்ணணும்னா எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். பட் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகுன்றதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் மைண்டில். ஓகே, நம்பர் ஃபார்மட்டிங் பண்ணுறதுக்கு, அலைன்மெண்ட் ரிலேட்டடான ஃபார்மட்டிங், ரைட்டு லெஃப்ட்டு மர்ஜ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாமே பண்ணுறதுக்கு ஃபாண்ட்டு என்ன ஃபாண்ட் வேணும், போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், இந்த மாதிரி எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இங்கேயும் இருக்குல்ல, ஹோம் டேப்பில் எல்லாமே இருக்குது. பட் இந்த இடத்துல நீங்கள் இந்த கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணி போகும்போது மல்டிபிளான விஷயங்கள் இருக்கும். இந்த இடத்துல ரிப்பனில் இல்லாத விஷயமும் இந்த இடத்துல இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஃபார்மட்டிங் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். லைக் பார்டர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி ஃபார்மட்டிங் பண்ணணும்னு ஃபீல் பண்ணால் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் கொடுப்பீங்க இல்லையா ஒரு செல்லுக்கு, அதையும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இந்த ஹோம் டேப்லேயே இருக்குது. பட் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ட்ரோல் 1ன்ற கீயை யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மட்டிங் செல் அப்படின்ற இந்த விண்டோவை, இந்த டயலாக் பாக்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 2 அப்படின்ற ஷார்ட்கட்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கண்ட்ரோல் 2 அப்படின்றது ஜஸ்ட் நீங்கள் போல்டு பண்ணுவீங்க இல்லையா, அதுக்கான ஒரு ஷார்ட்கட். எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா உங்களுக்கு. கண்ட்ரோல் B அப்படின்னா போல்டு தான் இல்லையா, நம்ம அதுதான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா டேரெக்டாக இங்கே இடத்துல கிளிக் பண்ணிவிடுவோம், ரைட். பட் கண்ட்ரோல் 2ன்றதும் போல்டுக்கான ஒரு ஷார்ட்கட். ஸோ கண்ட்ரோலை யூஸ் பண்ணி ஃபார்மட்டிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை பண்ண முடியும். கண்ட்ரோல் 2 அப்படின்றது போல்டு அப்படின்றதுக்கான ஷார்ட்கட்ன்றதை நீங்கள் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் 3. கண்ட்ரோல் 3 அப்படின்றது இட்டாலிக்ஸ் இருக்கு இல்லையா, இட்டாலிக்ஸ் அதுக்கான ஷார்ட்கட். இட்டாலிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இட்டாலிக் ஆகுது இல்லையா, அதே கான்செப்ட் தான் கண்ட்ரோல் 3 அப்படின்னு நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆகுது, ரைட். இந்த இடத்துல கண்ட்ரோல் 2 பண்ணது போல்டு ஆகுது இல்லையா, அதே மாதிரி கண்ட்ரோல் 3 பண்ணால் இட்டாலிக் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் 4. கண்ட்ரோல் 4 அப்படின்றது அண்டர்லைன் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணுக்குமே நீங்கள் லைனாக இருக்குல்ல 2, 3 and 4 அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அண்டர்லைன் யூஸ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் 4ன்றதை யூஸ் பண்ணி பார்த்துருவோமா? கண்ட்ரோல் 4 எஸ் அப்ளை ஆகுது, ஃபைன். நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் 5 அப்படின்ற ஷார்ட்கட் எங்கே யூஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்ட்ரோல் 5 அப்படின்ற ஷார்ட்கட் ஸ்ட்ரைக் த்ரூ லைன் மாதிரி நம்ம போடுவோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் 5 நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். கண்ட்ரோல் 5 யூஸ் பண்ணாமல் இது மாதிரி லைன் வருது. இந்த எல்லா ஃபார்மேட்டிங்கையும் கண்ட்ரோல் 1 யூஸ் பண்ணாலே இந்த இடத்துல வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்ட்ரைக் த்ரூ, சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் நிறையா இருக்குல்ல. பட் இந்த இடத்துல நமக்கு ஷார்ட்கட் லிமிட்டடாக தான் இருக்குது. நான் கண்ட்ரோல் 1, 2, 3 யூஸ் பண்ணும்போது 10 ஷார்ட்கட்ஸ் தான் வரும்ல உங்களுக்கு, ரைட். ஆனால் இந்த இடத்துல கண்ட்ரோல் 1 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு போனாலும் நிறைய ஷார்ட்கட்ஸ் தட் இஸ் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்கும், நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ட்ரைக் த்ரூ டக்குன்னு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது கண்ட்ரோல் 5ன்ற ஷார்ட்கட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் 6 அப்படின்றது எதுக்குன்னு பார்த்துருவோம். இந்த ஷார்ட்கட்
ஆப்ஜெக்டை வந்துட்டு ஹைட் பண்ணுறதுக்கும் ஷோ பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, ஓகே என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியல. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். Ctrl+6 அப்படின்ற ஷார்ட்கட்டை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு நம்ம பார்த்துருவோம். ஓகே, இந்த ஷீட்டில் பார்த்தீங்கன்னா Ctrl+6க்கான எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு டேபிள் கீழே உங்களுக்கு இருக்குது. அதில் ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது இல்லையா. இது மேலே ஒரு பிக்சர் இருக்குது. பிக்சர், சார்ட்டு, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், பிக்சர், சார்ட்டு, ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு ஷேப் இருக்குது, இதெல்லாமே ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இப்போ Ctrl+6ன்ற நம்ம அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது எந்த ஆப்ஜெக்ட் உங்களுடைய ஷீட்டில் இருந்தாலும் ஹைட் ஆகிடுச்சு. ரைட், திருப்பி எப்படி கொண்டு வர்றது? அகைன் Ctrl+6 கொடுத்தீங்கன்னா வந்துடும். இது எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்டைம் நீங்கள் உங்களுடைய ஷீட்டில் நிறைய லைன்ஸ்லாம் போட்டு கச்சா முச்சா நிறைய உங்களுக்கு புரிகிற மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணி வச்சுருக்கலாம். அதெல்லாம் ஹைட் ஆகிட்டு நார்மலான ஷீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது எங்கே யூஸ் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய சிச்சுவேஷன், உங்களுடைய அந்த லைஃப் ஸ்டைலில் வந்து எங்கே நீங்கள் இது யூஸ் பண்ணுறீங்கன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஃபைன். ஸோ Ctrl+6 அப்படின்ற ஷார்ட்கட் ஆப்ஜெக்டை ஹைட் பண்ணுறதுக்கும் ஷோ பண்ணுறதுக்கும், தட் இஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட்டுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் வந்து Ctrl+7. ஓகே, Ctrl+7 அப்படின்ற ஷார்ட்கட் பேசிக்காக எக்ஸலில் கிடையாது. பட் கண்ட்ரோல் கூட இந்த ஷிஃப்டெல்லாம் யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணி பண்ணும்போது செல்லுடைய பார்டரை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அது வந்து Ctrl+Shift+7 நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த செல்லையே கூட பாருங்களேன், ஒரு சென்டர் பண்ணிவிட்டு Ctrl+Shift+7 நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல பார்டரை வந்துருச்சு. ரைட், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் செலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து பார்டர் அப்ளை பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஓகே, இப்போ இந்த செலெக்ஷனுக்கு பார்டர் அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா Ctrl+Shift+7 யூஸ் பண்ணலாம். பட் டைரெக்டாக Ctrl+7க்கு ஷார்ட்கட் வந்து எக்ஸலில் கிடையாது, பட் அவுட்லுக்கில் இருக்குது. அவுட்லுக்ன்ற அப்ளிகேஷன் இருக்குது இல்லையா, மெயில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லைனா ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலே மெயில் அனுப்புகிற அந்த கம்யூனிகேஷனை ஆஃபீஸ் அப்ளிகேஷனில் இருக்கிற அவுட்லுக் மூலமாக தான் பண்ணுவாங்க மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸில். ஓகே, பட் அதர் டொமைன்ஸ்லையும் பண்ணுவாங்க. பட் ஆஃபீஸ் அப்ளிகேஷன் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் ரியலாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிலே யூஸ் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவுட்லுக் அப்ளிகேஷனில் Ctrl+7க்கான ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அப்படி நீங்கள் Ctrl+7 யூஸ் பண்ணும்போது ஷார்ட்கட் அப்படின்ற ஒரு விண்டோவே ஓப்பன் ஆகிடும் அவுட்லுக் அப்ளிகேஷனில். அதில் நீங்கள் ஆட் பண்ண ஷார்ட்கட்டை நீங்கள் ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் இருக்கும் இன் அவுட்லுக். ஓகே, பட் எக்ஸலில் கிடையாதுன்றதுனால எக்ஸலில் இந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். Ctrl+Shift+7 அப்படின்ற ஷார்ட்கட் ஃபார் அப்ளையிங் பார்டர் டு தி செலெக்ஷன். ஓகே, அது ஒரு செலெக்ஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் பார்டர் அப்ளை பண்ணிக்கலாம் பை யூஸிங் திஸ் ஷார்ட்கட் Ctrl+Shift+7. ஓகே, அடுத்த ஷார்ட்கட்டுக்கு நம்ம போயிடலாம். ஓகே, அடுத்த ஷார்ட்கட் என்ன அப்படின்னா Ctrl+8 அப்படின்ற ஷார்ட்கட் அவுட்லைனுக்கான ஒரு ஷார்ட்கட். என்னடா அவுட்லைன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். அவுட்லைன்ற கான்செப்ட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஒருவேளை தெரியலை அப்படின்றவங்களுக்கு டைம் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, அவுட்லைனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் அவுட்லைன், அவுட்லைன் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோ அவுட்லைனுக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ கிடையாது. பட் அவுட்லைன்ற கான்செப்டை நம்ம ஷார்ட்கட் மூலமாக பார்த்ததுனால நம்ம சொல்கிறது நல்லது இல்லையா? ஓகே, ஃப்யூச்சரில் நான் ஒரு வேளை அவுட்லைன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு பெரிய வீடியோ போடுவேன். பட் இந்த வீடியோவில் அவுட்லைனை பற்றின ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு கொடுத்துட்றேன் பை யூஸிங் சம் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். அவுட்லைனுக்கான எக்ஸாம்பிள் இந்த டேபில் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ரெலவெண்ட்டாக நீங்கள் இன்சென்டிவ் கொடுப்பீங்க, சேலரி அவங்களுக்கு நீங்கள் போடுவீங்க. அதுக்கப்புறம் டிடக்ஷன்லாம் போக அவங்களுக்கு கிராஸ் சேலரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிராஸ் சேலரியிலேருந்து லோனுக்கான டிடக்ட் பண்ணலாம். ஒரு சில டிடக்ஷன் போக அவங்களுக்கு நெட் சேலரி நீங்கள் கொடுக்கலாம். இது சும்மா ஒரு கான்செப்ட் தான். நெட் சேலரிக்கும் கிராஸ் சேலரிக்கும் நிறைய கால்குலேஷன் இருக்கலாம். பட் நான் கான்செப்டுவலைஸ் போல் ஒரு சாம்பிள் டேட்டா உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, இப்படி வரும்போது இந்த எல்லா அமௌண்ட்டும்
கன்சால்டேட் ஆகி இந்த அமௌண்ட் வருது. அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட்லேருந்து இந்த இதெல்லாம் கன்சால்டேட் ஆகி இந்த அமௌண்ட் வருது இல்லையா. இப்போ இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நீங்கள் பார்க்க விரும்பலை அப்படின்னா இதை நீங்கள் அவுட்லைன் க்ரியேட் பண்ணி இதை நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். தேவையில்லாதது எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு நார்மலாக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பண்ணுவீங்க இல்லையா, அந்த மெத்தடில் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த 3 காலமையும் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணி குரூப் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இது 3 குரூப் ஆகி அவுட்புட் இந்த அவுட்புட் அப்படின்ற மாதிரி இது உங்களுக்கு சொல்லும். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அன்வான்டாக நமக்கு நம்பர்ஸ் இருந்துச்சு இல்லையா, இது உங்களுக்கு ரியல் நம்பராக கூட இருக்கலாம். பட் இதில் உங்களுக்கு தேவையில்லை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது இப்படி கிளிக் பண்ணி அதில் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ கிராஸ் மட்டும் தெரியும். அதே மாதிரி இந்த 2ஐயும் கிளிக் பண்ணி திருப்பி ஒரு குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுவும் குரூப் ஆகிடும். நெக்ஸ்ட் நெட்டு மட்டும் தெரியும். ரைட், ஸோ இந்த எம்ப்ளாயி ஐடிக்கு ரெலவெண்ட்டான எம்ப்ளாயிக்கு கிராஸ் சேலரி கொடுத்துருக்கோம், நெட் எவ்வளோன்ற ஒரு ஓவரால் கன்சால்டேட்டான ஒரு அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அவுட்லைன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவுட்லைன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிட் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? ஓகே, இதை ஆட்டோமேட்டிக்காக போட வைக்கிறதுக்கு அந்த ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். Ctrl 8 அப்படின்ற ஷார்ட்கட். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ரோவையும் நம்ம குரூப் பண்ண முடியும். இப்போ இந்த காலமை நம்ம குரூப் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ரோவையும் குரூப் பண்ணலாம். இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் எல்லாமே என்னது, ஜனவரி மந்தில் உள்ள எம்ப்ளாயியுடைய இண்டிவிஜுவல் சேலரி, இண்டிவிஜுவல் டீட்டெயில் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். கம்ப்ளீட்டாக அந்த எண்டில் உள்ள ரிசல்ட்டை மட்டும் நான் பார்க்கணுன்னு ஃபீல் பண்ணும்போது இந்த மாதிரி ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் கொடுத்தீங்கன்னா அது குரூப் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், கிளிக் பண்ணோன்னா ஜானுடைய அவுட்புட் மட்டும் தெரியுது. ரைட், இந்த மாதிரி கூட உங்களுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி நெக்ஸ்ட் மந்த்தையும் செலக்ட் பண்ணி குரூப் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவும் குரூப் ஆகிடும். அவுட்புட்டில் இது மட்டும் தெரியும். இந்த மாதிரி ஓவராலாக ஒரு வியூவை நீங்கள் நார்மல் டேட்டாவில் இருந்து இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அவுட்லைன் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணுது. இந்த அவுட்லைன் நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி அவுட்புட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அவுட்லைன் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. தெர் ஆர் மெனி கான்செப்ட் அண்ட் மெனி வேஸ். பட் இந்த அவுட்லைன் அப்படின்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோடைய பெனிஃபிட்ஸையும் ஃபியூச்சரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாக்கணும் இல்லையா. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நீங்கள் அவுட்லைனை எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும், தென் கொலாப்ஸ் ஆகிடும், எக்ஸ்பேண்ட் ஆகும், கொலாப்ஸ் ஆகிடும். இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம் பை யூஸிங் அவுட்லைன். இப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த அவுட்லைனை பண்ணுறதுக்கு நம்ம ஷார்ட்கட்டை யூஸ் பண்ண முடியும். Ctrl 8 அப்படின்ற ஷார்ட்கட்டை. ஓகேவா? இப்போ இந்த ஷீட்டை நான் ஒரு டூப்ளிகேட் எடுத்துடுறேன். ஓகேங்களா? எப்படி கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இதில் அப்படியே பிடிச்சி நம்ம ட்ராக் பண்ணோன்னா ஒரு டூப்ளிகேட் வந்துடும். இதை நம்ம டூப்ளிகேட் அப்படின்னு என்டர் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற நம்ம க்ரியேட் பண்ண எல்லா அவுட்லைனையும் நான் என்ன பண்ண போகிறேன், ரிமூவ் முதல்ல பண்ணிடுறேன். அப்போ தான் உங்களால் ஆட்டோமேட்டிக்காக அவுட்லைன் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இதில் இது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாமா, மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு அன்குரூப் அப்படின்னு கொடுத்துட்றேன். அன்குரூப் ரோ அன்குரூப் பண்ணு, அதுக்கப்புறம் அன்குரூப் காலம் ஃபுல்லாக நம்ம போட்டிருக்கிறதெல்லாம் அன்குரூப் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே அன்குரூப் ஆயிடுச்சு. நவ் there is no outline concept here. It's a pure Excel sheet. ஓகே, இதில் எந்த அவுட்லைனும் நம்ம பண்ணலை. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், Ctrl 8 ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். Ctrl 8. நான் அந்த ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ண உடனே ஒரு எரர் மெசேஜ் வருது, எந்த அவுட்லைனையுமே இல்லை ஷோ பண்ணுறதுக்கு. டு யூ வாண்ட் டு கிரியேட் அவுட்லைன் அப்படின்னு கேட்குது. ஓகே கொடுத்தீங்கன்னா அதுவே கிரியேட் பண்ணிடும். நம்ம பண்ணோம்ல அதே மாதிரி அழகாக பண்ணியிருக்க பாருங்க. இதை கிளிக் பண்ணோன்னா ஜனவரி வருது, அதுவே ஆட்டோமேட்டிக்காக டிடக்ட் பண்ணி பண்ணும் எஃபெக்டிவாக. பட் இந்த இடத்துல பாருங்களேன், இதை கிளிக் பண்ணோன்னா இது ஹைட் ஆகிடுது. பட் இதை கிளிக் பண்ணால் என்டையர் திங்கும் ஹைட் ஆகிடுது. மேபி எக்ஸலை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி அதை அசியூம் பண்ணிக்கிடுது. அதுவே அசியூம் பண்ணக்கூடாது, எனக்கு என்ன வேணுமோ அதான் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ண நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுவே க்ரியேட் பண்ணிக்கும் பை யூஸிங் Ctrl 8 ஷார்ட்கட் மூலமாக. ஓகே, Ctrl 8 ஷார்ட்கட் ஒரு வாட்டி நம்ம கிளிக் பண்ணோம், க்ரியேட் பண்ணிடுச்சு. இன்னொரு வாட்டி கிளிக் பண்ண என்னாவது பாருங்கள், க்ரியேட் பண்ண அவுட்லைன் ஹைட் ஆகிடுச்சு. இப்போது திருப்பி Ctrl 8 யூஸ் பண்ணும்போது அது ஷூவாகும் ஹைட் ஆகும். ஓகேவா? இனிஷியலாக நான் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுனால அதுவே க்ரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுவே க்ரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஒரு அவுட்லைனை க்ரியேட் பண்ணிடுச்சு. தென் Ctrl 8 நீங்கள் யூஸ் பண்ண அது நேவிகேட் ஆகும், அது ஷோ ஆகும், ஹைட் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் Ctrl 8 ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அவுட்லைன் கூட கொஞ்சம் ப்ளே பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா Ctrl 8 ஷார்ட்கட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்த நம்ம ஷார்ட்கட்டுக்கு போயிடுவோம். மற்ற ஷார்ட்கட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுடுவோம். அடுத்த ஷார்ட்கட் Ctrl 9 அப்படின்ற ஷார்ட்கட்.
Control 9 அப்படின்ற ஷார்ட்கட் ஒரு ரோவை ஹைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஷார்ட்கட். யூஸ்வலாக ரோவை ஹைட் பண்ண என்ன பண்ணுவீங்க, ரைட் கிளிக் பண்ணுவீங்க, ஹைட் பண்ணுவீங்க, பேசிக்கான விஷயம் ரைட். ஒருவேளை நீங்கள் ஹைட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சும்மா ரோன்னு நான் போட்டுக்கிறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கூட நீங்கள் பண்ண வேண்டாம், அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு Control 9 நீங்கள் அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணும்போது அந்த ரோ ஹைட் ஆகிடும். தெரியுது உங்களுக்கு 12, 14 நடுவில் 13 இருக்குது. ஓகே, இப்படி பண்ணுறத நீங்கள் இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணாலும் அது வியூ ஆகிடும். பட் ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணுறது வேறு எப்படிலாம் எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஹைட் பண்ணதை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு அன்ஹைட் பண்ணால் ஷோ ஆகிடும். ஓகே, ஒருவேளை நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி செலக்ட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணால் கூட அது ஷோ ஆகிடும். தட்ஸ் இட் ரைட். ஹைட் பண்ணுற ஷார்ட்கட்டை பார்த்தோம், எப்படி ஷோ பண்ணுறதுன்னு ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஒரு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம், Control 0 ரைட். இந்த ஷார்ட்கட்டை நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்க போகிறோம். இது வந்து ரோ ஹைடு, ஓகேவா. இது வந்து காலம் ஹைடு. ஓகே, ஒரு காலமை ஹைட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த காலம் இருக்கு இல்லையா, இந்த காலம் இதை நான் ஹைட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கிளிக் பண்ணுற இடத்துல வச்சுட்டு Control 0 கொடுத்தேன் அப்படின்னா அந்த ரோ ஹைட் ஆகிடுச்சு ரைட். CDE B வந்து ஹைட் ஆகிருக்கு, அன்டூ பண்ணிடுறேன். ஓகேவா, ஹைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரியும் செலக்ட் பண்ணி ஹைட் பண்ணலாம். ஷார்ட்கட்டில் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா Control 0 யூஸ் பண்ணி ஹைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹைட் பண்ண அந்த காலமை நீங்கள் திருப்பி கொண்டு வர்றதுக்கு எப்படி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட் கொடுத்தாலும் ஷோ ஆகிடும். இதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள் தான் ரைட். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக கண்ட்ரோல் அப்படின்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி 1 to 0 வரைக்கும் there are 10 ஷார்ட்கட்ஸ் ரைட். 1 to 0 இதில் ஏதாவது கட்டாயமாக உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், அது நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய டே டு டே ஒர்க்கில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் எதுவுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும். ஒருவேளை ஸ்கிப் பண்ணி பார்த்துருந்தீங்க வச்சுக்கோங்களேன், என்னடா தெரிஞ்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு கூட தோணலாம். தெரியாத ஷார்ட்கட்டையும் நம்ம இதில் கவர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்கட் அப்படின்னா Control 5 ஸ்ட்ரைக் த்ரூன்ற ஒரு கான்செப்டை பற்றி பார்த்துருக்கோம் ரைட். அதுக்கப்புறம் Control 6 ஹைட் ஷோ ஆப்ஜெக்ட், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஹைட் பண்ணுறது ஷோ பண்ணுறது இங்கே பண்ணோம் இல்லையா, Control 6 அதை பற்றி பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் மேபி இந்த அவுட்லைன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம இந்த இடத்துல பெருசாக பார்த்தோம் இல்லையா, அவுட்லைன் எப்படி க்ரியேட் பண்ணுறது பை யூஸிங் Control 8 அப்படின்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் Control 8ன்ற ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி எப்படி ஹைட் பண்ணுறது, உங்களுடைய அவுட்லைனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். இந்த Control 8ன்ற ஷார்ட்கட்டும் புதுசாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் டிஃப்ரெண்ட்டான லெவலில் உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுடைய ரெக்வஸ்ட் எடுத்து ஒரு வீடியோ பண்ண ட்ரை பண்ணுவேன். நிறைய ரெக்வஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, அந்த ரெக்வஸ்ட்க்கு எல்லாமே நான் பொறுமையாக வீடியோ போடுவேன். கட்டாயமாக உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சேரும். See you in the next video. Thanks for watching.